ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டு தோட்டத்துக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் என்னென்ன பண்ணோன்னு பார்க்கலாமா? அங்கே போயிருந்தோம். அங்கே அக்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருந்தாங்க. வந்துட்டு போய் பாப்பா தம்பியெல்லாம் சொடக்கு தக்காளி வேணும்னு சொன்னாங்கன்னு போய் பொறிச்சோம். பொறிச்சிட்டு அது மூலயமா வச்சு விளையாடிட்டு இருந்தோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை எல்லோரும் அப்படி அடித்தா சவுண்ட் கேட்கும். இதெல்லாம் மேலே அடித்தா டப்புன்னு சவுண்டு கேட்கும். இதை அடித்து விளையாடுவோம், பட்டாசு மாதிரி சவுண்ட் கேட்குறனால. இதுக்குள்ளே ஒரு தக்காளி மாதிரி குட்டியாக இருக்கும். இது பச்சையாக இருக்குது. இது கொஞ்சம் பழுத்துச்சுன்னா அதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு, நல்ல மூலிகையானது. இதை பாப்பா தம்பி 2 பேரும் நல்லா பொறிச்சு விளையாடிட்டு அதை எடுத்து சாப்பிட்டு இருந்தாங்க. பச்சையை சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும், கசக்கும். பழுத்ததை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதை எடுத்து சாப்பிட்டு பொறிச்சிட்டு இருந்தாங்க. பொறிச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாய் கூட எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். இது பேர் லியோ. லியோ ரொம்ப 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 நாட்டி. மெயினாக இவனை பார்க்குறக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். ஏன்னா நாங்கள் லியோ வளர்த்திட்டு இருந்தோம். இங்கே வச்சுருக்க முடியாத சூழ்நிலைனால அக்கா தோட்டத்தில் வேணும்னு கேட்டாங்க, நாங்கள் கொடுத்துட்டோம். அக்கா தான் வச்சிட்ருக்காங்க. அது நல்லா ஜாலியாக எங்கள் கூட விளையாடிச்சு. அடுத்து கோழி குஞ்செல்லாம் எடுத்து பார்த்துட்டு அதெல்லாம் வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ தான் கோழி குஞ்சு பொறிச்சிருக்கு, அதனால் அதெல்லாம் எடுத்து விளையாடி பார்த்துட்டு இருந்தோம். கோழி வேறு ஒரு தடவை சவுண்டு விட்டுச்சு. பயந்துட்டு திரும்ப எல்லாத்தையும் வச்சுட்டோம். அங்கேயே வச்சுட்டு லியோ கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோமா. லியோவுக்கு ரொம்ப பொக்குன்னு போயிடுச்சு நாங்கள் கிளம்புனோன்னையும். அது எங்கள் கூட நல்லா பாசமாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சு லியோ. அடுத்து கோழி குஞ்சு லியோ எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த டேஸ் எல்லாம். ரொம்ப ரொம்ப இந்த கிராமத்து வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்ல ஒரு இனிமையான ஒரு சந்தோஷமான ஒரு நாட்கள் தான். அதுக்கு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பிட்டு வர வழியில் ஜூஸ் வேணும்னு கேட்டாங்கன்னு வர வழியில் நிப்பாட்டி ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் அரவக்குறிச்சியை நோக்கி. பாய் மக்களே.